வீடியோ கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் அசத்த போவது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று சன் டிவியில் வரும். அதில் ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க, ஓஜா ரே ஓஜா ஹே ஓஜா ஓஜா ரே ஓஜா. அந்த மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் இருந்துச்சு. எப்பப்பா என்ன மாதிரி அடி, என்ன மாதிரி ஷாட்ஸு, என்ன மாதிரி கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எஸ், சீரியஸ்லி ஆர்சிபி விஸ் அந்த புனே வாரியர்ஸ் மேட்ச், இந்த 263 அந்த மேட்ச் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. மேபி பார்த்துருந்தாலும் நான் மறந்துருக்கலாம், பட் எனக்கு ஞாபகமே இல்லை. அது மாதிரி ஒரு மேட்சை விட்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன மாதிரி நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீனி இந்த ஐபிஎல்ல இந்த மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். SRH விஸ் மும்பை இந்தியன்ஸ் ராஜீவ் காந்தி ஸ்டேடியம்ல இன்னைக்கு நடந்துச்சு. டாஸ் வின் பண்ண மும்பை அணி நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்க SRH அப்படின்னே சொல்லலாம். எஸ், என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான விஷயம் தாங்க. நல்ல ஒரு ஃபிளாட்டான ஒரு ட்ராக், நல்ல ஒரு பேட்டிங் பிச். அதை தான் கிளாஸ் அண்ட் போஸ்ட் மேட்ச்லேயே சொல்லியிருந்தாரு. இந்த கியூரேட்டர் மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சா பேட்ஸ்மேன்ஸுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அந்த பேட்டிங் பிச்சை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிட்டாங்க SRH. அண்ட் SRHல கடந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாவே வச்சுக்குவோமே, இந்த வார்னர் வெளியில போனதுக்கப்புறம் பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டை வந்து ஃபைன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா ஃபைன் பண்ணிட்டாங்க. எஸ், அவரோட ஆஸ்திரேலியன் டீம்மேட் டிராவிஸ் ஹெட்டை கூட்டிட்டு வந்து, நீ தான்ப்பா இனிமேல் இந்த இடத்த பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அவர் ஆரம்பிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, எய்டம் மார்க்ரம், அதுக்கப்புறம் கிளாசன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பொழந்து கட்டிட்டாங்க மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் அப்படின்னே சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் பத்தி ஜென்யூனா பேசணும் அப்படின்னா, பும்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அடிக்க முடியல. பட் அவரே வந்து நிறைய ஸ்கோருக்கு போயிருந்தாரு. ஐ மீன் 30+ போயிருந்தாரு. பட் ஓகே தான், 9 எக்கனாமில போட்டிருந்தாலும் அந்த பிச்சில் அவர் கிங் அப்படிங்கிறத காட்டிட்டாரு. மற்ற எல்லாருமே நீங்க எடுத்துக்கிட்டீங்களேன், ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத கேம்பெயினர்ஸ் தான். ஒரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட குவானா மப்பாக்கா அவர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. 17 வயசு பையன். அந்த பையனால என்ன தெரியும் சொல்லுங்க, பாவம் வச்சு உரிச்சிட்டாங்க. எஸ், கண்டிப்பா அந்த பையன் ஃபியூச்சர்ல பெரிய ஆளா ஆவான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு கரெக்டாக வந்து அமையலை. இங்கிட்டு ஜெரால்டு காட்ஸே அவர் வேர்ல்டு கிரிக்கெட்டில் அப்படி இப்படி பேசினாலும் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வச்சு பொழந்துட்டாங்க. இங்கிட்டு சாம்ஸ் முலானி டொமஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஒரு சூப்பரான பவுலர் மும்பைக்கு, அவரை போட்டு பொழந்துட்டாங்க. இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாவ்லா, அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு தான், ஆனால் சின்ன பையன் அபிஷேக் சர்மாவே அவரை போட்டு பொழந்துட்டான். எஸ், காரணம் அந்த பிச்சு தான் பயங்கரமான பேட்டிங் வச்சு. அதே நேரத்தில் கிரெடிட்ஸ் வந்து SRH பேட்டர்ஸ்டேருந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே, நல்லா ஆடுனாங்க அவங்க. 277ங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இனிமே இந்த ரெக்கார்டை உடைக்க எத்தனை வருஷம் ஆகுங்கிறது தெரியல. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு சில விஷயங்களை நம்ம இங்கே நோட்டீஸ் பண்ணியே ஆகணும். ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி தி ஒஸ்ட் எவர் கேப்டன்சி, சீரியஸ்லி ஓப்பன்லி ஸ்பீக்கிங். அண்ட் எனக்கு வந்து அவர் இந்த மும்பைக்கு போனது, அதுக்கப்புறம் அந்த லாயலிட்டியில் அதை பற்றிலாம் நான் கவலையே பட மாட்டேன். எனக்கு அது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். அண்ட் இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட், அதில் அப்படி தான் நடக்கும். ஓகே, நான் அதுக்காகலாம் சொல்லலை. நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடுறீங்க, உங்கள்கிட்ட வேர்ல்டோட பெஸ்ட் பவுலர் பும்ரா இருக்காரு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே நியூ பாலை கொடுத்து விக்கெட் எடுக்க வைக்கணும். அவர் அந்த நியூ பால்ல உள்ள வந்து இன்கேஸ் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை எடுத்திருந்தாருன்னு வைங்களேன், மேட்ச் திரும்பி இருக்கும் எங்கிட்டோ. ஏன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு தெரியல. போன மேட்ச் என்னமோ அவர் எடுத்துட்டு வந்து நியூ பால்ல ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் காணாம பாப்பாக்கா கிட்ட கொடுக்குறாரு. அந்த பையன் பாவம், சின்ன பையன், என்ன மாதிரி கேப்டன்சி மைண்ட் செட் அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரியல. ஈவன் தோ இன்னொன்று பண்ணாரு. சரிங்க, ஃபர்ஸ்ட்ல ஓவர் கொடுக்கல, அங்கே வச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர். நீங்க உங்களோட பெஸ்ட் பவுலரை எடுத்துட்டு வாங்களே அப்படின்னா, இல்ல கிளாசனுக்காக நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு கிளாசன்னே வச்சிருக்காரு அவர். அந்த பும்ரா ஓவரை போட விடாம, இது என்ன மாதிரி கேப்டன்சினே தெரியல. உங்க பவுலர்ஸ் அடி வாங்குறாங்கன்னா நீங்க உங்களோட பெஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனுக்கு பார்க்கணும். இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அதை பண்ணாம விட்டது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா. அவர் என்ன மைண்ட் செட்ல இருந்தாருன்னா, கிளாசன் வந்து அவரை கட்டுப்படுத்தணும்ட்டு கிளாசன் வந்து அடிச்சாரு, பும்ராவே அடிச்சாரு கிளாசன். என்ன பண்ண சொல்றீங்க? அண்ட் கமிங் டு தி மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங். எஸ், அவங்க எப்பவுமே ஒரு கடப்பார யூனிட்டுங்கிறத காட்டிட்டாங்க. இஷான் கிஷனுக்கு நல்லா பட்டுச்சு, ரோஹித்துக்கும் நல்லா பட்டுச்சு, நல்லா ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தான் அந்த 270 சேஸ் அப்படிங்கிறதெல்லாம்
சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல பேட்டிங் பிச் அப்படிங்கிறதுனால இவங்க 240 அடிச்சதும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருந்ததுனால தான் அடிச்சாங்க. ஓகே, எனக்கு தெரியும் இந்த மேட்ச் மும்பை தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த 270 சேஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நடுவில் நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு பேட்ஸ்மேன் வேணும். நான் திலக் வர்மாவை எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஏன்னா அவர் வேற ஃபார்ம்ல இல்லை கொஞ்ச நாளா, அதனால அவரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் என்ன நினைச்சேன்னா ரோஹித் இஷான் நல்லா ஆரம்பிப்பாங்க, 2 பேரோட விக்கெட் விழுவும், அவங்களால லாங் டேர்மா ஆட முடியாது. ஒரு சூரியகுமார் யாதவ் மாதிரி யாராவது ஒரு பிளேயர் இடையில இருந்தாருன்னா அவர் கேமை எடுத்துக்கொண்டு போயிடுவாரு, பின்னாடி வந்து ஃபினிஷர்ஸ் இருக்காங்க முடிச்சிருவாங்கன்னு நான் யோசிச்சேன். திலக் வர்மா ஆக்சுவலி அந்த ரோல் பண்ண பார்த்தாரு, பட் அவரோட விக்கெட் விழுந்தது கேம் மாறிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல தான் நான் இன்னொரு நல்ல கேப்டன்சியை பத்தி பேச போறேன். 13வது ஓவர் அந்த பும்ராவோட ஓவர் தான் கேம் சேஞ்சிங் ஓவர்னே சொல்லலாம். 5 ரன் கொடுத்தாரு பும்ரா. ஓகே, அப்ப கண்டுபிடிச்சிட்டாரு பேட் கமின்ஸ், ஓஹோ இதுதான் உங்களோட வீக்னஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சில் ஸ்லோவா பாலை போடுங்க, முறுக்கி விடுங்க பாலை, கொஞ்சம் ஒயிட்ல போடுங்க பாலை, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த ஓவர் கரெக்டா ஃபைன் பண்ணிட்டாரு. அண்ட் அவருமே நல்லா பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. 13வது ஓவர்லேருந்து 20வது ஓவர் வரைக்கும் 4-6 போகலையா அப்படின்னா போனுச்சு. பட் அதுக்கு முன்னாடி எப்படி போயிட்டு இருந்துச்சு, அது மொத்தமாகவே குறைச்சிட்டாரு பேட் கமின்ஸ். காரணம் கரெக்டான பவுலர்ஸை கரெக்டான டைமில் உள்ளே எடுத்துகிட்டு வந்து அவர் மாற்றிக்கிட்டே இருந்தார். அண்ட் நிறைய ஸ்லோவர் ஒன்ஸ் அண்ட் எதிர்பார்க்காத டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு குத்தி ஏற்றுறது, ஒரு பவுன்ஸை ஏற்றி விடுறது, இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அவரும் நல்லா பவுலிங் போட அந்த கேம் டோட்டலாகவே SRH பக்கம் போயிருச்சு. இங்கே தான் ஒரு நல்ல கேப்டன்சிக்கும் ஒரு பேடான கேப்டன்சிக்கும், ஒரு வேர்ல்டு கப் அடித்த கேப்டனுக்கும் வேர்ல்டு கப்பில் இன்ஜூரி ஆகி போன கேப்டன் சொல்லப்படுற ஒருத்தருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் கேப்டன். ஓகே, ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சீரியஸ்லிங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி இங்கே நம்ம பேசியே ஆகணும். என்னன்னா இந்த கேப்டன்சிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு சின்ன ஒரு கதையோட நான் சொல்கிறேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் தோனி ஃபேனுங்கிறதுனால ஒருத்தர், என்ன தோனி பெரிய என்ன நின்றுக்கிட்டு அங்கே இங்கே போன ஆள் நிப்பாட்டுறதெல்லாம் ஒரு வேலையா, கேப்டன்லாம் ஒரு வேலைன்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி கிடையாது, ஆள் நிப்பாட்டுறது மட்டும் அது கிடையாது. ஓகே, ஒரு டீமோட ஸ்கோர் இப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நல்ல பவுலரை சூஸ் பண்ணி கொண்டுட்டு வந்து போட வைக்க முடியல. பும்ரா அதுவும் வேர்ல்டோட பெஸ்ட் பவுலர்கிட்ட நீங்கள் பாலை கொடுக்கலன்னா என்ன மாதிரி கேப்டன்சி எனக்கு புரியவே இல்லை. எனக்கு சத்தியமாக தெரியல எப்படி நீங்கள் வந்து ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு வர போட்டாங்க அப்படின்ட்டு. அண்ட் நான் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை, பட் இந்த விஷயத்த நான் சொல்லி தானே ஆகணும். ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்கும் அது ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அது விடுங்க, அது அவங்க பாடு. அண்ட் கமிங் டு தி SRH கேம்ப், அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம வந்து ஆக்ஷன் டைம்லேயே சொல்லியிருந்தோம், அவங்க ரொம்ப நல்ல டீமு. ஒரு சில குறைகள் இருக்குது, அந்த குறைகளை கரெக்டாக சரி பண்ணாங்க அப்படின்னா அவங்க செம்மையாக டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவுமே சொல்கிறேன், பேட்டிங்கில் பயங்கரமாக இருக்காங்க. ஒன்ஸ் ஹசரங்கா உள்ளே வந்துட்டார் அப்படின்னா இன்னமும் அவங்க பவுலிங் யூனிட் செம்ம ஸ்ட்ராங்காக வந்து தெரியும். நட்டுக்கு வேற இன்ஜுரி, அவரும் திருப்பி வந்துட்டார். புவனேஸ்வருக்கு கரெக்டாக வந்து பால் பிக்கப் ஆகுது. அண்ட் உம்ரான் மாலிக் அங்கங்கே ஓவர் போட முடியும், பேட்டும் கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னா அந்த டீம் ஒரு வேற லெவல் டீமு. குறிப்பாக அந்த ஏடம் மார்க்ரம், கிளாஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஈவன் தோ மயங்க் அகர்வாலும் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இவங்களோட பேட்டிங் யூனிட் பார்க்குறப்பே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உங்களோட கருத்து இந்த SRH MI மேட்ச் பற்றி என்ன, நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க இந்த மேட்ச்லேருந்து அப்படின்ட்டு மறக்காமல் கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.